இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். பிரெஸ்பிட்டேரியன் சபையைச் சேர்ந்த ஒரு மிஷனரி டாக்டர் ஜெர்மனியில் வெஸ்ட்பேலியாவில் ஒரு கிளினிக்கில் மருத்துவ பணியாற்றினார். அந்த மருத்துவமனை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக இயங்கி வந்தது. அந்த மருத்துவமனைக்கு செல்வந்தரான ஒரு மனிதன் பார்வையிட வந்தார். அந்த செல்வந்தர் இந்த மருத்துவரிடம், இந்த குழந்தைகளை பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி செய்கிறீர்கள். இதில் எத்தனை பேர் முழுவதும் குணமடைவார்கள், இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மருத்துவர், 100 குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டுமே முழுவதும் குணமடைய வாய்ப்பு உண்டு என்றார். அதற்கு அந்த செல்வந்தர், என்ன 100 குழந்தைகளில் ஒரே ஒரு குழந்தை மட்டுமே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? அப்படியானால் நீங்கள் செய்யும் மருத்துவ பணியே வீண் என்று கூறினார். அதற்கு அந்த மருத்துவர் செல்வந்தரை பார்த்து, சுகமடையும் அந்த ஒரு குழந்தை உங்கள் குழந்தையாயிருந்தால் இந்த ஊழியம் மிகவும் பயனுடையது என்றுதானே நினைப்பீர்கள் என்று கேட்டார். இந்த சம்பவத்தை புரூஸ் லார்சன் லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு எழுதின விளக்க உரையிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது என்ற உண்மையை விளக்கும் அநேக உவமைகளை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்க முடியும். மேய்ப்பன் ஒருவன் 100 ஆடுகளை மேய்த்து வந்தான். அதில் ஒரு ஆடு காணாமல் போனது. அந்த மேய்ப்பன், ஒரு ஆடு தானே காணாமல் போனது, மீதி 99 ஆடுகள் பத்திரமாய் இருக்கிறதே என்று திருப்தி அடையவில்லை. அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடி திரிய மாட்டானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோளின் மேலே போட்டுக்கொண்டு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவான் அல்லவா என்று இயேசு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தனி நபரும் இயேசுவுக்கு விலையேற பெற்றவர்கள். இந்த உலகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும் ஜனங்கள் எண்ணற்றோர் இருந்தாலும் இன்னும் அவரை குறித்து அறியாத, கேள்விப்படாத ஜனங்களுக்காக அவருடைய உள்ளம் இயங்குகிறது. இப்போது நடைபெறும் ஊழியங்கள் எல்லாமே சபை மக்களுக்குத்தான் அதிகமாக நடைபெறுகிறது. மிஷனரி தாகத்தோடு ஊழியம் செய்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாத பழங்குடி மக்கள் ரட்சிக்கப்பட நாம் பிரத்யேகமாக ஜெபிக்க வேண்டும். அதே போல தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, விசுவாசம், சமாதானம், பரிசுத்தம், அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை போன்ற ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாம் பேணி காக்க வேண்டும். அவைகளில் ஒன்றை நாம் இழந்தாலும் உதாசீனப்படுத்தாமல் தேவ சமூகத்திலே ஜெபித்து அதை மீண்டும் பெற்றுவிட வேண்டும். தாவீது ஒருமுறை தேவனோடு இருந்த உறவை இழந்தார். தேவன் அதை தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்திய போது தேவ சமூகத்திலே சென்று அழுது, தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கச் செய்யும் என்று உருக்கத்தோடு ஜெபித்து மீண்டும் தன்னை தேவனுக்குள் புதுப்பித்துக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்காக பாரப்படுவோம். நாம் ரட்சிப்பை இழந்து போகாமல் ஜாக்கிரதையாய் இருப்போம். God bless you. Have a blessed day.